நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். and after that I'm going to be quiet. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். Thank you. ஆடை கால்வாசி, ஆள் கால்வாசி, பாக்கியெல்லாம் நீங்க கொடுக்குற தைரியம் தான். இப்போ இங்க பார்த்தீங்க, இது என் படம், நான் செய்தேன் என்றெல்லாம் பெருமைப்பட்டு கொள்ளும் தகுதி எந்த திரைக்கலைஞனுக்கும் கிடையாது, முக்கியமாக எனக்கு கிடையாது. இங்கே இந்த படத்தில் உங்களை வியக்க வைக்கும் காட்சிகளில் பல பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள். பல திரை தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்கு இதில் இருக்கிறது. எங்கள் குழுவில் ஒருவரான இந்த படத்தின் நாயகி பூஜா குமார் இங்கே வந்திருக்கிறார். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். பூஜா. வணக்கம். தமிழ் இப்போதான் கற்று கேட்டிருக்கேன். பூஜா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ ஃபார். எங்களுக்காக இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. தமிழ் இசை ரசிகர்களுக்கு, இல்லை தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கே ரெண்டு பெரிய, நாங்கள் கடவுளாக போட்டு ரெண்டு பேரை ஒரே மேடையில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்காக அவங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தங்க வந்திருக்காங்க. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது சார் உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கே. பெரியப்பாவோட நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டீங்க, கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்போ யுவன் சங்கர் ராஜாவோட ஒர்க் பண்ண போகிறீங்க? விரைவில் விரைவில். பெரிய குடும்பம், நிறைய திறமை, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. தத்தி தான் போகணும் கிட்ட. அடுத்து எங்களாலெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் சார். அவருக்கு இன்ட்ரோ பெரியப்பான்னு சொன்னாங்க. தமிழ் இசையின் பெரியப்பா அவர். இவருக்கு மட்டும் இல்லை, நண்பர், மூத்த சகோதரர், தமிழ் திரை இசையின் சரித்திரம், என் தோழர், என் சகோதரர் இளையராஜா அவர்கள். கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு மட்டும் காட்டினார். இங்கே எனது சகோதரர் கமலஹாசன் விஸ்வரூபத்தை உலகமெங்கும் காட்டுகிறார். இந்த விஸ்வரூபம் சாதாரணமாக இருக்க போகிறதல்ல. உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு இறைவன் தந்திருக்கிறார். ரசிக பெருமக்களே, உங்களை நான் மலேசியா என்று கூப்பிடப் போவதில்லை. என் சகோதரர்கள், என் உடன் பிறந்தவர்கள், உங்களின் மூச்சாக, இதய துடிப்பாக என்னுடைய இசை ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை தெரிந்ததனால்தான் குறைந்த நேரமாக இருந்தாலும் எனது சகோதரர் கமலஹாசனுடன் இங்கே நான் வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரெண்டு பேரும் பாட்டு பாடணும். ஆமாம் சார், ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் காதலர்களாக தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்த உடனே அந்த காதலில் வர பாடல் அது 100 வருஷம் இல்லை 1000 வருஷம் வாழுது. எங்களுக்காக ஐயா ரெண்டு பேரும் ஏழேழு கடல் கடந்து எங்கெங்கோ வாழ்பவரே, பாட்டொன்று உங்களுக்காக பாடட்டுமா? நான் பாடட்டுமா? சங்கீதம் தெரியாமல் சினிமாவை தெரிந்து கொண்டு இவராலே பாட வந்தேன், பாடு
பாடுகின்றேனே பாடுகின்றேனே. மருந்தா விருந்தா என் இசையே, மருந்தா விருந்தா என் இசையே, எதுவாயிருக்கும் சொல்வீரே. எல்லா இசையும் இசையே, சொல்வார் இவரே அவ்விசையே. தென்பாண்டி வீதியிலே மான் போல வந்தவனே. யாரடிப்பார்கள் கை யாரடிப்பார்கள் கை யாரடிப்பார்கள் கை யாரடிப்பார்கள். வளரும் பிறையே நிறுத்தாதே, முழுசாய் வளர வாழ்த்துவீரே. தென்பாண்டி சீமை என்ன தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரை யாரடிப்பாரோ 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 யாரடிப்பாரோ. இதுல இன்னொன்னு, இது நிஜமான சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அவ்வளவு சந்தோஷம் எனக்கும் கிடைத்தது, எனக்கும் கிடைத்திருக்கு. ஏனென்றால் பின்னாடி அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். இது சொல்ல பாட போறாருன்னு எனக்கு தெரியாது, இது பாடுவாருன்னு எனக்கு தெரியாது. இல்ல இங்க இங்க எங்களுக்குள்ள கம்போசிங் எப்படி நடக்குமோ அப்படித்தான் இது நடந்தது. அவர் சிச்சுவேஷன் சொன்ன உடனே நான் ஏதாவது பாடுவேன், அவர் உடனே ரியாக்ட் பண்ணுறது வந்து வேற அந்த ஒரிஜினல் சாங்கை பாடலை பாருங்க, என்னுடைய பாட்டுக்கு ஆன்சராக பாடினார் பாருங்க. இவருக்குள்ள இருக்கிற எத்தனை கலைஞர்கள், இவருக்குள்ள இருக்கிற கலைஞர்கள் எத்தனை பேர், யாருக்குள்ள யார் என்று யார் சொல்ல முடியும். இதுல ஒரு நாலடியார் ஒன்று இருக்கு. உணர உணரும் உணர்வுடையாரை புணரி புணரும் இன்பம், தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரிய பெரியுமாம் நோய். நோய் இல்லாமல் இவர் வாழ்வதற்காக உணரும் உணர்வுடையவர் எல்லோரும் இவரை கூட வேண்டும், சேர வேண்டும், பாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.